அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸஸில் டேர்ம் 2 யூனிட் 4 பார்க்குறோம் ஏர். ஸோ ஏர் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கு நெசசரி, எதுக்கு வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கு. ஸோ அது எதுக்காக நெசசரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வைவலால், ஏன்னா நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறது. ஸோ அது ப்ரீத்திங்க்கு ஏருங்கிறது நெசசரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. அதே இது ஏர் வந்து மூவிங்காக இருக்குது அப்படிங்கன்னா அதுக்கு பேர் வந்து விண்டுங்கிறது தான் சொல்கிறது. ஸோ இதுதான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரை வந்து எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி பாட்டில் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த எம்டி பாட்டிலில் இருக்கிறத இன்னொரு பீக்கரில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பி வச்சுருக்காங்க. அந்த எம்டி பாட்டிலை கவுத்துறப்ப என்ன நடக்கும்னா அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய ஏர்லாம் வெளியில் வர்றது பபிள் சவுண்டு கேட்கும் நம்மளுக்கு. அதே சமயம் தண்ணி வந்து உள்ளே போய் பாட்டில் வந்து எம்டி பாட்டிலை ஃபில் பண்ணும். ஸோ அப்போ ஏர் வந்து இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து ஏரில் வந்து என்னென்னலாம் பார்க்குறோம்னா ஏர் எந்தெந்த இடத்துக்கு ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னா அட்மாஸ்பியருங்கிற ஒரு ஸ்பேஸ் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். அட்மாஸ்பியருங்கிறது ஒரு 800 கிலோமீட்டர் ரேஞ்சு வரை இருக்கும். பூமியிலேருந்து 800 கிலோமீட்டர் வரை ரேஞ்சில் இருக்கக்கூடிய லேயர் ஃபுல்லாகவே அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ அந்த 800 ரேஞ்சுக்குரிய கிலோமீட்டர் லேயரை சப் கிளாஸஸ் பண்ணுறாங்க. ஸோ சப் லேயரில் என்னென்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸ்போஸ்பியர். உங்கள் புக்கில் மொத்தம் 3 தான் கொடுத்துருப்பாங்க. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் அது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அட்மாஸ்பியர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்மாஸ்பியருங்கிற 800 கிலோமீட்டர் வரை இருக்கும். ட்ரோபோஸ்பியர் வந்து டெரஸ்ட்ரியல் லேண்டு வெதர் சேஞ்சஸ் நடக்கக்கூடியது. இது வந்து 16 கிலோமீட்டர் வரை இருக்கும். ஸ்ட்ராட்டோஸ்பியருங்கிறது அதை தாண்டி இருக்கக்கூடிய லேயர், அவுட்டர் லேயர் ஃபுல்லாகவே ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்லுவோம். அது பேர் என்னென்னா ஓசோன் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓசோன் லேயர் எதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஷை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீசோஸ்பியரில் என்ன இருக்கும்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ், வானத்தில் கல்லுகள்லாம் இருக்குமா. ஸோ அந்த கல்லாம் வந்து அங்கெங்கேயே நகலறது. அதே சமயம் அந்த கல்லுகள் வந்து பூமிக்குள்ளே வரப்போ மீசோஸ்பியரில் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ விண்வெளியில் வந்து எரியுது அப்படிங்கிறப்ப எரி நட்சத்திரங்கிறது ஃபுல்லாக மீசோஸ்பியரில் இருக்குது. அயனோஸ்பியருங்கிறது வந்து அயான்ஸாக மாறும். ஓசோன் லேயரில் வந்து என்ன காம்பவுண்ட் இருக்குன்னா ஆக்சிஜன் காம்பவுண்ட் இருக்கும். அது 3 டைம் இருக்கும், ஓ. ஸோ இதுதான் வந்து O3 காம்பவுண்ட்னு சொல்லுவோம். இதை வந்து ஓசோன் லேயர்னு சொல்லுவோம். இதை வந்து பாசிட்டிவ் அயான்ஸாக இருக்கும், இல்லை நெகட்டிவ் அயான்ஸாக இருக்கும். இதுதான் அயனோஸ்பியரில் இருக்கும். எக்ஸோஸ்பியரில் என்ன இருக்குன்னா லோ டெம்பரேச்சராக இருக்குது. பூமியில் இருக்க டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதே சன்னுக்கிட்ட இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். இன்பிட்வீன் லேயரில் வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ அதுதான் எக்ஸோஸ்பியர் லேயர்னு சொல்கிறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக்னா எக்ஸ்பிரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் இன் ஏர். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் எல்லாமே ஏரில் இருக்கா அப்படிங்கிறத எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு எடுத்தோடனே ஒரு ஹைப்போதிசிஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஹைப்போதிசிஸ் யாருக்கு பண்ணுறாங்கன்னா பிரிஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் பண்ணுறாரு, ஜோசப் பிரிஸ்ட்லி அவர் பேர். ஸோ இந்த ஹைப்போதிசிஸில் வந்து ஏர் வந்து எலிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸ் கிடையாது. அதுக்குள்ளது வந்து நிறையா காம்போசிஷனாக மேட் பண்ணது தான் ஏர்னு சொல்கிறாங்க. 1 2 3 இருக்குது. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், இது 3 மேட் பண்ணது தான் இது ஏர்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த காம்போசிஷன் என்னன்னு அவருக்கு தெரியல. அதுக்கு அடுத்து வர சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆண்டோனியோ லவாய்சியருங்கிறவர் வந்து ஆக்சிஜனுங்கிற ஒரு ப்ரெசன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து கலர்லெஸ், அப்புறம் ரொம்ப ஹைலி ரியாக்டிவ் கேஸஸாக இருக்கிறது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அவர் வந்து ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட்ரி. ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் பண்ணுறது. ஸோ அது என்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறாருன்னா ஒரு ஜாரு, ஒரு கேண்டில், அப்புறம் வாட்டர். ஸோ வாட்டரை வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறாரு. அதுக்கு மேலே ஒரு கேண்டில் வச்சு பேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மேலே ஜாரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்போ வந்து அந்த கேண்டில் என்ன ஆகும், ஆக்சிஜன் இருக்கிற வரை எரியும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிறது. ஸோ அப்போ ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அதே ஆக்சிஜனை இருக்கிற ப்ரூஃப் பண்ணதுக்கு என்ன சொல்கிறாருன்னா அது மட்டும் பத்தல, அவர் அடுத்த கேஸில் ரேட்டை உள்ளே விடுறாரு இந்த 3 கேஸையும் வச்சு. ஸோ ரேட் வந்து ஆக்சிஜன் இருக்கிற வரை உயிரோடு இருக்குது. இந்த ஆஃப் ஆகிறப்ப, கேண்டில் ஆஃப் ஆகிறப்ப கொஞ்ச நேரத்தில் ரேட்டும் இறந்து போயிடுது. ஸோ இது ஃபஸ்ட்டு கேஸாக அவர் எடுத்துக்கிறார். 2வது கேஸில் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிளான்ட்டு, ஜாரு, அப்புறம் கேண்டில், வாட்டர், இது எல்லாமே எடுத்துக்கிறது.
ஸோ இப்போ வந்து வாட்டர் பாத்தில் கேண்டிலை திருப்பி ஏற்றுறாங்க, ஜாரை க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு பிளான்ட்டை உள்ளே வச்சுடுறாங்க. அந்த கேண்டில் எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, அது ஆஃப் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. இல்லை கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அவரோட இதில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ ஆன் பொசிஷன்லேயே இருக்குது. அப்போ அதே சமயத்தில் ரேட்டையும் உள்ளே விட்டு பார்க்குறா, அந்த டைமில் ரேட்டும் உயிரோடையே இருக்குது. ஸோ அப்போ வந்து என்னென்னா ஆக்சிஜன் வந்து ப்ரெசன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணுறாரு ஏருக்குள்ளே. ஸோ அனிமல் வந்து ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணும், CO2 வந்து வெளியே விடும். அதே பிளான்ட் வந்து CO2 கன்சியூம் பண்ணும், ஆக்சிஜனை வெளியே விடும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இதை வந்து கன்க்ளூஷனாக அவர் சொல்கிறது. ஸோ இதுக்கு அடுத்து வேற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இக்னோஸ்னுங்கிறவர் சன்லைட் மூலமாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸில் பிளான்ட் ப்ரீத்திங் நடக்குது. ஸோ அது மூலமாக வந்து ஆக்சிஜன் வந்து வெளியில் வருது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். ஸோ அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா அவரும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் எடுத்துக்கிறாரு. ஒரு பீக்கரில் வச்சு ஒரு ஃபனல் வச்சுக்கிறாரு, அதுக்குள்ளே ஹைட்ரலா பிளான்ட் வச்சுக்கிறாரு, மேலே டெஸ்ட் டியூப்பை கவர் பண்ணிக்கிறாரு. சன்லைட் பட அந்த ஹைட்ரலா பிளான்ட்டில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. டெஸ்ட் டியூப் மேலே வந்து அப்படியே ஏர் பபிள்ஸாக போகுது. ஸோ அதுதான் ஆக்சிஜன் ப்ரெசண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ இதுதான் அவர் கண்டுபிடிக்கிறது. இந்த கண்டுபிடிப்பு வந்து 1930 1799 வரை அவர் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க யார் வந்து O2, CO2, NO2 ஸோ நைட்ரஜன் எல்லாமே இருக்குங்கிறத வெரிஃபை பண்ணுறாங்க. நைட்ரஜனை கண்டுபிடிச்சது வந்து டேனியல் ரூதர்ஃபோர்ட். இவர் தான் நைட்ரஜனை வந்து டிஸ்கவர் பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்த டாப்பிக்கில் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா காம்போசிஷன் ஆஃப் ஏர். ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஏருங்கிறது ஏருக்குள்ளே என்ன லெவலில் என்னென்ன இது இருக்குது, இப்போ வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்த்தா 78% வந்து நைட்ரஜன் இருக்குது, அது வந்து 4/5 வந்து ரேஷியோவில் இருக்குமா. அதே 21% ஆக்சிஜன் இருக்குது, அது 1/5 ரேஷியோவில் எர்த்தில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து 1% ஆஃப் CO2, அரகான் அண்ட் அதர் கேசஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே 0.00 சம்திங் %, 1% டிவைடட் பை 5 அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து 5 பங்கில் ஒரு ரொம்ப 0.001% தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து என்னென்னா CO2-வை எப்படி அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா CO2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க, ஒரு பாத்தில் லைம் வாட்டர் வச்சுக்கிறது. ஸோ லைம் வாட்டர் வச்சுக்கிறப்ப அந்த ஸ்ட்ராவை வச்சு ஊதுறப்ப என்ன நடக்குன்னா அந்த லைம் வாட்டர் நார்மல் கலரில் வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகுது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ப்ரெசிபிடேஷன் நடக்குது. ஸோ அப்படி ப்ரெசிபிடேட் ஆகுச்சுன்னா அந்த இடத்துல CO2 ப்ரெசென்ட் ஆகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பேர்னிங் அண்ட் கம்போஷன். பேர்னிங்க்கு வந்து எப்பயுமே ஆக்சிஜன் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அப்படி ஆக்சிஜன் வச்சு பேர்ன் ஆகிறப்ப அது என்ன பண்ணும்னா லைட் எனர்ஜியும் ஹீட் எனர்ஜியும் எமிட் பண்ணுறது. ஸோ இதுதான் பேர்னிங் ப்ராசஸ் சொல்கிறது. ஸோ இந்த ப்ராசஸில் எந்த ஒரு ஃப்ளேமும் வரலை, ஏதாவது எரிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் வரலை, ஆனால் லைட் எனர்ஜி ஹீட் எனர்ஜி மட்டும் வெளியில் வருது அப்படின்னா அதுக்கு பேர் கம்பஷன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து ஏரில் இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட், ரெஸ்பிரேஷன் இன் அனிமல். ஸோ பிளான்ட்டில் வந்து ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியில் இருந்து எடுத்துக்கும், வாட்டரை எடுத்துக்கும். அது வந்து ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய க்ரீன் பிக்மெண்ட், வெளியில் ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்குமா, ஸோ அதுதான் க்ரீன் பிக்மெண்ட். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குளோரோஃபில்னு சொல்லுவாங்க. அந்த பிக்மெண்ட்டோட இந்த CO2வும் வாட்டரும் ரியாக்ட் ஆகும். சன்லைட் அது பட அந்த இதில் இருக்கக்கூடிய பாண்டெல்லாம் பிரேக் பண்ணி அதோட ஃபுட்டை வந்து தயார் பண்ணதுக்கு உதவும். அப்படியே அது ஆக்சிஜனையும் வெளியில் ஏற்றுறது. ஸோ இதுதான் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்டில் நடக்குது. அப்புறம் ரெஸ்பிரேஷன் இன் அனிமல் பார்த்திங்கன்னா ப்ரீத்து, அப்புறம் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ஃபுட்டு வந்து அதை எடுத்துக்கும் அனிமல், அதோட ஆக்சிஜனையும் நம்ம சுவாசிக்கிற மாதிரி எடுத்துப்போம். ஸோ அப்போ அனிமல் என்ன பண்ணும்னா CO2 வெளியே விடும், வாட்டரை வெளியே எடுக்குது, அப்புறம் எனர்ஜியையும் அதை உருவாக்கிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த எனர்ஜி எதுக்கு ரெக்யூர் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியை வந்து மூவ்மெண்ட் பண்ண, க்ரோத்தாக, ரிப்பேர் பண்ண இதுக்கெல்லாம் எனர்ஜி வந்து தேவைப்படுது. இதை எப்படி எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டோட டைஜஷன் மூலமாக எடுத்துக்கிறாங்க.
ஸோ ரைஜேஷன் நடக்கிறப்ப வாட்ரு, ஃபுட்டு, அப்புறம் CO2 கேஸு எல்லாமே இருக்காது. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வெளியில் வராது எனர்ஜி வந்து. ஸோ இதில் மூலமாக எப்படி கிடைக்குன்னா எனர்ஜி ரெஸ்பிரேஷன் மூலமாகவும் இருக்கும். CO2 வந்து வெளியில் வரும், எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ரெஸ்பிரேஷனில் ஆக்சிஜன் எடுத்துக்குவோம். ஸோ ஆக்சிஜன் வந்து பிளட்டில் போகிறப்ப எல்லா இடத்துலையும் போயிட்டு எனர்ஜி வந்து வெளியில் வரும், அப்படியே CO2 வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து அனிமல்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ ஃபுட்டும் ஆக்சிஜனும் எடுத்துப்போம், நம்ம வெளியில் அவுட்புட்டாக கொடுக்கறது CO2, வாட்டர், எனர்ஜி. இந்த CO2 தான் பிளான்ட்டுக்கு தேவை, அது வாட்டரோட சேர்த்து அது ஃபுட்டும் ஆக்சிஜனும் வெளியில் வராது. ஸோ நம்ம என்ன ரேஷியோவில் வந்து ஒவ்வொன்றே எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் வந்து 78% எடுத்தோம்னா 78% அப்படியே வெளியில் விட்டுரும். அதே ஆக்சிஜனை வந்து 21% எடுக்கிறோம்னா 16% தான் வெளியே வரும், 5% வந்து நம்ம அப்படியே எடுத்து பாடிக்குள்ளேயே வச்சுக்கிறது. அதே CO2 வந்து 0.30 சமது தான் நம்ம ரெஸ்பிரேஷன் அப்போ எடுத்துக்கிறோம்னா 4% வந்து வெளியில் வருது. சரிங்களா? ஸோ அது வந்து இந்த ரியாக்ஷன் நடந்து அந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து ரெஸ்பிரேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் இன் வாட்டர். ஸோ இதில் என்னென்னா, வாட்டரில் ஏற்கனவே ஏர் காம்பனண்ட் வந்து ஏற்கனவே டிசால்வ் ஆகி இருக்கும். அந்த ஏர் காம்பனண்ட்டை தான் ஃபிஷ்லாம் எப்படி சுவாசிக்குன்னு பார்த்தீங்கன்னா கில்ஸை வச்சு சுவாசிக்கும், ஃப்ராக்ஸ்னால் ஸ்கின்னை வச்சு சுவாசிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஸ். ட்ரை ஐஸுங்கிறது என்னென்னா CO2-வை -57 டிகிரிக்கு கூல் பண்ணுறப்ப அது சாலிட் ஃபார்மில் மாறும். அந்த சாலிட் ஃபார்ம் லிக்விட் ஸ்டேட்டுக்கு திருப்பி வரவே முடியாது. ஸோ அந்த சாலிட் ஃபார்மை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரை ஐஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் யூஸ் ஆஃப் ஏரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங், பர்னிங், ப்ரொடக்ட் அட்மாஸ்பியர், டீப் சி ப்ரீத்திங், சிலிண்டரை வச்சு ப்ரீத் பண்ணது, விண்ட் மில் ஃபார் பவர் ஜென்ரேஷன் நடக்கிறப்ப அந்த டர்பைன் சுற்றுறப்ப கிடைக்குது. ஸோ இது எல்லாமே ஏரோட யூசேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த லெசன் டாபிக் முடியுது. உங்களுக்கு இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.